என்னன்னா அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கும் அன்அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ்னா அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கு லோன் கிடைக்கும். ஓகே. இப்போ அன்அப்ரூவ்டு லேஅவுட் நான் வாங்கிட்டேன்னா கூட நான் நாளை பின்ன இன்னொருத்தனை விற்க போனால் அவனும் பேங்க் லோன் போட்டு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா முடியாது. அவனுக்கு பேங்க் லோன் கிடைக்காது, விற்கவும் முடியாது. அப்போ இதுக்கு ஒரு நான் விற்கணும்னு நினச்சா விற்கவும் முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன நாங்கள் வந்து ஃபுல் பணத்தை கொடுத்து வாங்கின மாதிரி இப்போ அன்அப்ரூவ்டு நான் விற்கும் போது ஒரு ஆள் வரணும். இன்னொருத்தன் அதை மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வாங்குறோம். இது வந்து லேண்ட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது, ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ஷனில் அதே மாதிரி இருக்குது. பெரும்பாலும் இன்றைக்கி பிஸ்னஸ் இப்போ அன்அப்ரூவ்டு லேஅவுட் வாங்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பீப்புளாக தான் இருக்காங்க. கையில் காசு நிறைய இருக்குது, எதுக்கு நம்ம அனாவசியமாக எவ்வளோ போட்டு நம்ம உட்காந்து வாழ போகிறோம், அதுக்கு அப்ரூவ்டு வீடாக இருக்காங்கன்னா அன்அப்ரூவ்டு நம்ம இருந்து வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து பெரும்பாலானவே அந்த ரிஸ்க் எடுக்கிறதுன்றது ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல சார் ரிஸ்க் எடுக்க வந்தால் வருது போனால் இப்போ பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நான் 10 வருஷம் அனுபவிச்சுன்னா சார் நாளைக்கு அவன் இப்படிலாம் பிளாச்சு பண்ணால் நான் வந்து கேஸு போட்டு வக்கீல் சார் 10 வருஷம் இழுத்துற முடியுமா, 20 வருஷம் இழுத்துற முடியுமா, இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ நான் 20 வருஷம் இருந்தால் 20 வருஷத்துக்கு வாடகை போட்டாலும் சரி நான் போட்ட கான்செப்ட் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல சார் வாங்கிக்கிறேன் சார், அப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பிஸ்னஸ் மைண்டு. பட் ஒரு எம்ப்ளாய்டு வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி யோசனை, இன்றைக்கி வாங்குறது நமக்கு சேஃபாக, நாளைக்கு சேஃபாக, இன்றைக்கி வாங்குகிறோம் நம்ம இன்னும் அனுபவிக்கிறோம், நாளைக்கு நம்ம வேண்டாம்னா விற்றா உடனே விற்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அப்படின்னா அந்த அப்ரூவ்ட் லேஅவுட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, அப்ரூவ்ட் லேஅவுட்டாக கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ இதுதான் அப்ரூவ்டுக்கும் அன்அப்ரூவ்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அப்ரூவ்டு வாங்குறது தான் நமக்கு வந்து என்றைக்குமே சேஃப். அது வந்து ஒரு நல்ல ஒரு 24% கேரக்டர் மாதிரி.